கொஞ்சம் கூட மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம ஏன்டா அப்படி இருக்க நீ ஏன்டா அப்படின்னு இந்த பக்கம் கோமதி கத்த, இந்த பக்கம் ராஜி வந்து அவன் இப்ப நேத்துல இருந்தே இப்படிதான் இருக்கான், அவன் பேசுறது பண்றது எதுவுமே சரியில்லை, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அப்பத்தா வேற போயிட்டு போ அனுப்பி விட்டான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, டேய் ஏன்டா அப்படி பண்ண ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ராஜி உள்ளார போயிட்டு ஒரு பேக் எடுத்து வராங்க. எடுத்து வந்தோன்னே என்ன ஆச்சுமா நீ எங்கம்மா போற அப்படின்னா, இல்ல இவன் நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, இங்க இருந்தா எனக்கு கோவம் வரும், சண்டை தான் போடுவேன், இப்போ நான் எங்கள் அப்பாட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்ச நாள் போய் நாங்கள் எங்கள் அப்பா கூட இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு கதிர் வந்து போய் இருந்துட்டு வா, யாரும் ஒன்று வேணான்னா அப்படிங்கிறாரு. ஆனால் கதிர் எதில் மனசில் நினச்சி என்னத்தை மனசில் நினச்சிட்டு சொல்கிறாரு அப்படின்னா வந்து அங்கே 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும், முத்துவேரோட வந்து அவர் பொண்ணு அம்மா எல்லாரும் ஒன்றா இருக்கட்டும், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால், ஆனால் ராஜி இதுக்கு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ அப்படி ஆயிடுச்சா, அப்போ அதான் அந்த இவனுக்கு என்ன பிடிக்கல, ஏதோ வந்து மனசில் வந்து நினச்சிட்டே இருந்திருக்கான், அதனால தான் அப்போ தான் இங்கே இருந்ததும் பிடிக்கல, நான் இருக்கிறதும் பிடிக்கல, இந்த 2 குடும்பம் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. சின்னதுலேருந்து நம்ம வந்து அவங்களை எதிரியாக தான் பார்த்தோம், அவங்க கூட இப்படி சேர்றதுன்ட்டு, அப்போ இத்தனை நாள் என்கிட்ட பேசினதெல்லாம் நடிப்பு தானே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து பேசும்பொழுதே டக்குன்னு இந்த பக்கம் பாண்டியன் வேற வந்துடுறாரு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி நடந்துக்கிற அப்படின்னு வந்து கேட்க, உடனே வந்து பா நான் எதுவும் பண்ணலப்பா, அப்பத்தான் எப்போ பார்த்தாலும் தேவையெல்லாம் புலம்பிகிட்டே இருந்தாங்க, அதனால தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே பலார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோமதி ஒரு அறாயிறாங்க. எங்க அம்மா இப்போ உன் பொண்டாட்டி அப்படின்னு எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்க, அடுத்து என்னையும் போக சொல்ல போறியா, உங்க அண்ணனோட போய் இருங்க போறியா அப்படின்னா, நான் அப்படி கூட சொன்னா என்ன தப்பா அப்படின்னு கதிர் கேட்டோன்னே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியனும் கத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ல இப்ப வீட்டுக்குள்ளார வந்து அப்பத்தாவை பார்த்து அப்படியே சந்தோஷமாகி முத்துவேலும் சக்திவேலும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அவங்கள வந்து ஊட்டி விடலாம் சொல்லிட்டு இருக்க, அந்த சமயத்தில் தான் இங்கே ஒரே கலைவரமாகி வெளில ராஜி வரதை பார்த்து உடனே வந்துமா நீ எங்கே போற, அவன் ஏதோ லூசு பயிலாட்டம் பேசிகிட்டு இருக்கான்னா நீயும் தேவையில்லாமல் கோவப்பட்டு இருக்க அப்படின்னு அடுத்து பின்னாடியே வராங்க இந்த பக்கம் கோமதி. அதெல்லாம் நீ எங்கேயும் போவேணாம் அப்படின்னா, இல்லை நான் கிளம்புறேன், நான் கொஞ்ச நாள் போய் அங்கே இருந்துட்டு வரேன், இவன் பண்ணுறது செய்யறது எல்லாம் சரியில்லை, இன்னைக்கு அப்பத்தா மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம், என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம போய் அங்கே இருந்து அவங்களுக்கு ஆறுதல் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வந்து இப்ப ராஜி வெளில வர, ஒரே சத்தமா இருக்கே அப்படின்ட்டு வந்து முதல்ல குமரவேல் வெளில வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு குடுன்னு உள்ளார ஓடி போய் அங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ராஜி வெளில பயத்திட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு வந்து சொன்ன உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா இறங்கி வெளில வராங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளில வந்தோடனே வந்து இந்த பாரு தயவு செஞ்சு நீ போகலாம் வேணாம், நீ இப்போ ஏற்கனவே எங்கள் அம்மா போனதே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து இல்ல நான் போயிட்டு வரேன், அவன் பேசுறது பண்றது திருப்பி ரூம்குள்ளார போயிட்டு நான் வந்து பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது உன் சார்ஜர் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டு ஃபோன் சார்ஜர் எடுத்து கொடுக்குறான் அத்தை. அப்போ அவன் மனசுல என்ன இருக்கணும், நான் எப்போ வீட்டை விட்டு போவேன் தான் அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான், அவன் பண்றதுக்கெல்லாம் வந்து பார்த்து நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், நான் ஒன்றும் எனக்கு போறதுக்கு இடம் இல்லாமல் இல்லை, இதோ எதிர்த்த வீடு தான் இருக்கு, உங்களுக்கும் இல்லை ஒன்றும் இடம் இல்லாமலாம் இல்லை, இதான் உங்க வீடு, நீங்களும் எப்போ வேணா வரலாம், நான் போறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இந்த பக்கம் கதிர் அப்படியே நின்றுட்டு இருக்கும் போதே வந்து பாண்டியன், டேய் அப்பத்தாட்ட பேசின அவங்கள்ட்ட பேசினது எல்லாம் வேற, ஆனா உன் பொண்டாட்டி உன்னை நம்பி வந்தவா அவ கூட இருந்துட்டு அவ வீட்டை விட்டு கிளம்பி போறேங்கிறா, பார்த்துக்கிட்டு நிக்கிற அப்படின்னா அவளுக்கு என்ன எங்கப்பா போறா, அவங்க அப்பா விட்டு தானே போறா, அவளுக்கு விருப்பப்பட்டா போகட்டும், நான் என்ன நான் போன்னு நான் சொன்னேன், அவளா தானே போறா அப்படின்னு திருப்பி கதிர் அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி நிக்க. இப்ப முத்துவேலுக்கு ஆனா புரிஞ்சிருச்சு எல்லாமே ஏன் அவர் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா முத்துவேலுக்கு அதே சமயத்துல மனசுல வந்து பொண்ணையும் மருமகனையும் பிரிக்க வேணாமே அப்படின்னு என்ன வந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையெல்லாம் சக்திவேல் ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதைத்தான் நாங்கள் அப்பவே சொன்னோம், கண்டவனை நம்பி ஓடி போகாத இந்த பரதேசி பாண்டியன் அவன் மவன்லாம் வந்து வெறும் சொத்துக்காக ஆசைப்பட்டு வரவங்க தான்ட்டு. இப்போ நல்லா வந்து மாற்றி எதுவும் நடந்தது, அவன் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல, நான் அவன் நினச்சதெல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கள் அண்ணனோட சேர்ந்து திடீர்னு திருச்சிக்கு போகிறேன்னு போயிட்டு எதையோ சொத்தை வாங்க பார்த்துருக்கான், ஏதோ காசை ஏற்பாடு பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல. இந்த பக்கம் முத்துவேல் வேற வந்து சக்தி டேய் பெசாமரு அப்படின்னு வந்து பேசும் பொழுது, அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே, இப்போதான் விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், அவங்க அப்பங்காரன் பரதேசி பாண்டியன் தான் மகன்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுக்கு 10 லட்ச ரூபா நான் உங்களுக்கு பிஸ்னஸ் அமைக்க கொடுத்த காசு, உனக்கு வந்து இந்த புது வீட்டுக்கு இந்த வேலைக்கு போகிறதுக்கான காசை எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். சொன்னதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த மூத்தான் வந்து கொடுத்தான் போல, செந்தில் நடுவில் வருகானே அவன் கொடுத்தான் போல, இவன் கொடுக்கல, அந்த பணத்துக்காக தானே நான் அவன்கிட்ட நல்லவன் மாதிரி பேசி அப்படியே நீ மயங்கறன்னு சொல்லி உன்னை வந்து திருப்பி தாங்கி, நேற்றும் அவங்க கூட தானே நீ வந்த, அப்போ அவன் ஏதோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி உன்ட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்காங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சுனே, அதெல்லாம் அந்த இதுக்காக தான் அப்படின்னு சொல்ல. பாண்டியன் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஒருவேளை நீ தான் எதுவும் சொன்னியானே, பணம் வேணா நான் கொடுக்குறேன், ஆனால் எங்கள் அம்மாவை அந்த வீட்டிலேருந்து எப்படியா வர வச்சிருன்னு சொன்னியா, அப்போ பாவா நல்ல பிளான் தான், நம்ம அம்மாவை வர வைக்கிறதுக்காக வேணா பணம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்து ஷாக் ஆகி இந்த பக்கம் கோமதியும் பாண்டியனும் கதிரை பார்க்குறாங்க.
கதிர் அமைதியாக இருக்க ஒன்னா வந்து இப்போ டக்குனு ராஜி வந்து அப்பாவே பணம் கொடுக்கலன்னு சொன்னார். சொல்லும் பொழுது ஆனால் அதெல்லாம் கதிர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான். அதனால இல்லை, இது வேற ஏதோ பிரச்சனை, அவனை பற்றி பேசாதீங்க, நான் நம்ம வீட்டுக்கு வரேன், இப்போ நான் வரலாமா வேணாமா அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க. நீ வாமா, நீ எப்போ வேணாலும் வா, இது உன் வீடு தான் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சக்தி வேலை சொல்லிடுறாரு. முத்துவேல் அமைதியாக இருந்துட்டே இருக்காரு. இருந்துட்டு சக்தி நீ பேசாமல் இரு, இது விஷயம் உனக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா என்ன, எனக்கு எல்லாம் தெரியுண்ணே, அந்த 10 லட்சத்துக்காக தான் உங்களுக்கு சோப்பு போட்டு உங்களை சும்மா கூட ஏற்றி கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான்ட்டு. நம்மள்ட்ட இல்லாத காரா நம்ம கூப்பிட்டா வராத டிரைவரா, நீங்க ஏன்னா இவன் கூட போனோம், அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே, அவனுக்கு பணம் தானே, சரி 10 லட்சத்தை வேணா தூக்கி கொடுத்துருங்கண்ணே, மருமகனுக்கு கொடுத்துருங்க, அவன் கொண்டு போய் அவங்க அப்பாவை கொடுக்கட்டும். ஆனா மகன்கிட்டக்கே வந்து காசை உடனே வந்து எனக்கு வேணும், அதுவும் வந்து உங்க மாமனாட்ட கூட வாங்கிட்டுவான்னு சொன்ன மாதிரி ஒரு கேவலமான நான் பார்த்தே இல்லப்பா அப்படின்னு வந்து பேச உடனே வந்து யோ என்ன நினச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு கோமதி வேற மாற்றி இங்கே கலைபுரம் அதிகமாயிட்டே போகும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து ராஜி திரும்பி சந்தோஷமா, உனக்கு சந்தோஷமா, அப்பத்தாவை துரத்தி விட்ட, இப்போ என்ன துரத்தி விட்ட, இப்போ எங்கள் அப்பா கிட்ட வேற ஏதோ பணம் கேட்டன் பிரச்சனையாக இருக்குது, எல்லாரும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் ஒன்னாலதான், நீ ஏன் தான் அப்படி இருக்கோ தெரியல, என்னதான் உனக்கு ஆச்சோ தெரியல அப்படின்னு இந்த பக்கம் ராஜியும் கோபமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ராஜியும் கோபமாக கத்த இந்த சமயத்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு முத்துவேலுக்கு ரொம்ப அப்செட் ஆகி முத்துவேல் அப்படியே மெதுவாக நடந்து உள்ளார போயிடுறாரு. அவர் உள்ளார போகிறத பார்த்து கதிரும் அமைதியாக நிற்கிறாரு. அமைதியாக நிற்கும் பொழுதே உள்ளார போனோன்னா என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க, வா உன் பையன் எடுத்துடா, டேய் குமார் உன் தங்கச்சிட்ட இருந்து பேகை வாங்க, வா வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் போன அப்புறம் நானே வந்து உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இந்த கோமதி ஷாக் ஆகிட்டாங்க. யார் மாப்பிள்ளை பார்க்கறது, அவள் ஏன் வீட்டு மருமக அப்படின்னா அதான் அவன் பிள்ளை துரத்தி விட்டானே அப்படிங்கிறாரு சக்திவேல். துரத்தி விட்டுட்டு இருக்கும் போது நான் ஒன்றும் அவளை போக சொல்லலை, ஆனால் அவள் போனா அவள் போட்டோம், அவள் போய் அங்கே போய் இருக்கணும், அவங்க அப்பாட்டனா இருக்கணும்னு மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படிங்க. அதுக்கு என்னடா அர்த்தம், எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு இந்த பக்கம் வந்து சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும் போது சக்தி போதும் நிறுத்து அப்படின்னு முத்துவேல் வெளில வர்றாரு. நான் வந்து உன் கூட உன்னை வந்து ரொம்ப தப்பாக நினச்சேன், நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ நல்லவனே கிடையாது, நீ மற்றவங்க மனசையே புரிஞ்சுக்க தெரியாத ஒரு கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு இந்த பக்கம் வந்து ராஜியும் கத்திக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு வந்து இப்படி முத்துவேல் சொல்ல எல்லாரும் அவரை திரும்பி பார்த்தா அவர் டக்குன்னு வந்து கையில் ஒரு ஃபைலை வச்சிருக்காரு. நானும் அவனும் வெளில போனது, இங்கே இப்போ இவ்வளோ விஷயம் நடந்தது, அம்மா இங்கே வர்றதுக்காக அவன் பண்ணது எல்லாம் இதனால தான் அப்படின்னு கையில் தூக்கி காமிக்க, ஐயோ அப்படின்னு இந்த பக்கம் வந்து கதிர் பேசும் பொழுதே வந்து போதும் இதுக்காக என் மகளையும் ஒன்றையும் நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் பேசிட்டு எனக்கு கேன்சர் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. அத்தனை பேர் ஷாக் ஆகி அவரை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது கதிருக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் என்ன தனியாக நான் உங்களுக்குலாம் மனசு கஷ்டமாயிடும், உங்களுக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லாமல் இருந்தேன். ஆனால் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா என் கூடயே நான் தான் வருவேன், குடும்பத்தில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் தனியாக போகக்கூடாது, நானாச்சும் வரேன்னா. எங்கள் அம்மா என் கூட இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாத சமயத்தை அவங்க தள்ளி இருக்காங்கன்னு அதுக்காக வருத்தப்படுறாங்கிறதுனால வேணுனே அந்த பழியை ஏற்றுக்கிட்டு அவனே வந்து அனுப்பி வச்சான். எல்லாத்தையும் அவன் பண்ணதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக, அதே மாதிரி எனக்காக அதை தான் பண்ணான். ஆனால் இதே சமயத்தில் இந்த ஒரு விஷயத்த காரணமாக வச்சு அவனும் என் பிள்ளையும் பிரியறதை நான் விரும்பலை, இதான் உண்மை, போதுமா அப்படின்ட்டு வந்து ஃபைல் அப்படி நீட்டு இப்படி ராஜி கையில் கொடுத்துட்டு அவர் பேசாமல் உள்ளார போயிடுறாரு. ராஜி அப்படியே ஷாக் ஆகி ஃபைலை பிடிச்சி அப்படியே கதிரை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி போக கேன்சரான்னு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட அடுத்து வந்து இப்போ கொஞ்சமாக 2 குடும்பமும் ஒன்று சேர்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கதை அடுத்த கட்டமாக எதை நோக்கி பயணிக்க போகுது, தங்கமயிலையும் சரவணனையும் சேர்த்து வைக்கணுமா இல்லை சரவணன் அஞ்சலி தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னாரே ஒரு வார்த்தை, குழந்தைக்காக என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்ட்டு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே சிறகடிக்க ஆசை ப்ரெடிக்ஷனையும் பார்த்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.